2025ல சாம்பியன்ஸ் டிராஃபியை நடத்தக்கூடிய பாகிஸ்தான் அணிக்கு சங்கு ஊதிய பங்காளி நாடான பங்களாதேஷ். நீ எல்லாம் மனுஷனே கிடையாதியா? உலக அளவுல பங்களாதேஷுக்கு எதிராக ஆடிய ஆட்டத்துல மிரள வச்சிருக்கிறாரு ரச்சின் ரவீந்திரா. நியூசிலாந்து பங்களாதேஷ் இந்த போட்டியினுடைய முடிவானது எப்படி தீர்வாயிருக்குதுன்னா, லாஸ்ட் லீக் இந்த குரூப் ஏ பிரிவில் இருக்கக்கூடிய அணிகளுக்கு பயிற்சி போட்டியாக தான் அமையும். அது யார் யாருக்குன்னு கேட்குறீங்களா? நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும். நியூசிலாந்து மற்றும் இந்தியா அரையிறுதிக்கு போயிட்டாங்க. இனி அந்த அரையிறுதி போட்டியில குரூப் பில யார் யார் இவங்க கூட மோத போறாங்கன்னு தெரியணுமா? எப்படியும் ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் தான். நியூசிலாந்து மற்றும் பங்களாதேஷ் போட்டி நடக்கும் பொழுது அந்தந்த நாட்டு ரசிகர்கள் அதிகம் பார்ப்பதை விட இன்னொரு நாட்டு ரசிகர்கள் அதிகம் பார்த்திருக்கிறார்கள். யாருன்னு கேட்கறீங்களா? பாகிஸ்தான் ரசிகர்கள் தான். எப்பொழுதுமே ஃபாஸ்ட் பவுலரை வைத்திருக்கக்கூடிய நியூசிலாந்து அணி தற்பொழுது 5 ஸ்பின்னர்களை யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் யாரு? கேப்டன் ஸ்பின்னராக இருக்கக்கூடிய சாண்டனர் தான். அந்த வகையில நிறைய ரசிகர்கள் காத்து கொண்டிருந்தார்கள், அதுவும் பாகிஸ்தான் ரசிகர்கள். ஏன்னா பங்காளி நாடான பங்களாதேஷ் சப்போர்ட் பண்ணும் நினைத்து இவர்களுக்கு இடையில, அதாவது நியூசிலாந்து பங்களாதேஷுக்கு இடையில என்னென்ன நிகழ்வுகள், எந்த மாதிரி மேட்ச் போச்சுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்ப்போம். 29 வருடம் கழித்து ஐசிசி நடத்தக்கூடிய டோர்னமெண்ட் பாகிஸ்தான்ல நடக்கிறது. அதற்கு முன்னால ஸ்ரீலங்கா மேல ஒரு தாக்குதல் ஏற்படுத்தியதுனால அந்த இடத்துக்கு போயிட்டு ஆடுறதுக்கு எல்லாருக்குமே ஒரு பயம். அப்படி இருக்கிற பட்சத்துல இப்பொழுது ஐசிசி டோர்னமெண்ட் எல்லாமே அந்த இடத்துல நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 பாகிஸ்தான்ல ஏற்படுத்தினாங்க. அந்த வகையில பாகிஸ்தானுக்கு ஒரு நம்பிக்கை வளர்ந்திருக்கும். அந்நாட்டு ரசிகர்களும் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும், எப்படியாச்சும் நம்ம அணி ஃபைனலுக்கு போயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த இடத்துல ஃபைனலுக்கு இல்ல, லீகே பார்ப்பதற்கு அவர்களுக்கு ஆர்வமா இருக்குதா இல்லையான்ற ஒரு கேள்விக்குறிதான் எழுந்திருக்கிறது. முதல் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்தது. அந்த இடத்துல 60 ரன்கள் வித்தியாசத்துல நியூசிலாந்து வெற்றி பெற்றவுடன் அங்க இருக்கக்கூடிய சேர்களை எல்லாம் உடைத்தெறிந்தார்கள் பாகிஸ்தான் ரசிகர்கள். அந்த வகையில நெட் ரன் ரேட் கூட ஒரு பக்கம் நியூசிலாந்துக்கு அதிகமாக மாறிவிட்டது. சரிடா, அடுத்த மேட்சாவது நாம ஜெயிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட பாகிஸ்தான் வீரர்கள் எல்லாமே பயிற்சி செய்தார்கள். அங்க இருக்கக்கூடிய பயிற்சி தலைவர், அதாவது ஹெட் கோச் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வாட்டி நாங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம். அந்த கிரிக்கெட் அமைப்பின், பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பின் தலைவர் வந்து போயிட்டு மிரட்டிட்டு கூட வந்திருக்கிறாரு. நீங்க மட்டும் இந்தியா கூட தோத்தீங்க, அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக விளக்கும், பல நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது வரும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தாங்க. அந்த வகையில கடந்த முறை வந்து 6 மேட்சுகள்ல 5 மேட்சுக்கு வந்து நாம தான் ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறோம்ன்ற ஒரு நிலைமையில இருந்தும் அதை உணராமல் ஒரு பக்கம் 7வது மேட்ச்லயே தோல்வியை தழுவி இருக்கிறார்கள் பாகிஸ்தான். அப்படி தோல்வியை தழுவியதும் அரையிறுதி வாய்ப்பு போயிடுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்தது. ஆனா அந்த இடத்துல அரையிறுதி வாய்ப்பு வந்து வாழ்வா சாவான்ற ஒரு இடத்துல தான் இருந்தது. அது பங்காளி நாடான பங்களாதேஷ் கிட்ட இருக்கிறதுன்றதான் இங்க மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நியூசிலாந்தை தோற்கடிச்சுட்டா அவங்க கண்டிப்பா பாகிஸ்தான் வந்து ஒரு லீக்கை எப்படியாவது பங்களாதேஷை நம்ம புரட்டி எடுத்துட்டு நெட் ரன் ரேட் கூட அதிகமா வச்சு எப்படியாவது நியூசிலாந்தை கீழே தள்ளி நாம உள்ள போயிடலான்ற ஒரு எண்ணத்துல தான் பங்களாதேஷை முழுக்க முழுக்க நம்பினார்கள் பிளேயர்களும் சரி, அந்நாட்டு ரசிகர்களும் சரி. ஆகையால தான் நியூசிலாந்து பங்களாதேஷ் மேட்ச் நடக்கும் பொழுது அந்நாட்டு ரசிகர்கள் அதிகம் இருப்பதை விட பாகிஸ்தான் ரசிகர்கள் ஒவ்வொரு பந்தையும் கணிப்போடு பார்த்து கொண்டிருந்தார்கள், என்னதான் நடக்க போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு சூழல் வந்து மாறி போச்சு. இப்பொழுது பாகிஸ்தான் தான் நடத்துற அணி, ஃபைனல் இருந்தா அவங்களுக்கு ஆர்வமாக இருக்கும். நடத்துற அணி ஒரு செமிஃபைனலுக்கு கூட போகலனா நம்ம என்னடா மேட்சை பாக்குறது, அப்புறமா ஐசிசி நடத்துனதுக்கு ஒரு ஆதாயமே இல்லாத போயிடும். அந்த வகையில இந்தியா ஜெயிச்சு செமிஃபைனல் ஃபைனல் ஆடுனா பாகிஸ்தான்ல நடக்க போறதில்ல. நம்ம நாட்டு ரசிகர்களே ஐசிசிக்கு எப்படியே வருமானத்தை ஈட்டி கொடுத்துருவாங்க. ஏன்னா நாம ஃபைனல் இருக்கும்போது நம்மளுடைய மக்கள் தொகை எண்ணிக்கையுமே ஜாஸ்தி, ஆகையால நாம மேட்சை பார்த்துருவோம். அந்த வகையில நேற்று நடந்த மேட்சின் மூலமாக ஒரு பக்கம் பாகிஸ்தான் பகிரங்கமாக வெளியேறப்பட்டதுன்றது உறுதியாக ஒரு பக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில பங்களாதேஷ்க்கு நியூசிலாந்துக்கு இடையில என்ன நடந்தது? டாஸ் போட்டாங்க, நியூசிலாந்து டாஸ் பர்ன் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல வில்லியம்சன் தான் எப்பவுமே கேப்டனா இருந்திருப்பாரு. ஆனா சாண்டனர் ஒரு புது சுயரூபம் எடுத்திருக்கிறாரு. எப்பவுமே ஃபாஸ்ட் பவுலிங் தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க நம்மளுடைய நியூசிலாந்து காரணங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏன் ஸ்பின்னர்ஸ் அதிகமா யூஸ் பண்றாங்கன்னா, சாண்டனருக்கு அதிகமான ஒரு ஈடுபாடு ஸ்பின்னர்ஸ் மேல இருக்கிறது. அந்த நேரத்துல தான் பிரேஸ்வெல்னு சொல்லிட்டு ஒரு நபரை இந்த இடத்துல இறக்கி இருக்கிறாங்க. செமையா வீசுறாரு. அவர் வீசுற பந்து அந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியாக இருக்கிறது. அவர் வீசும்போது அடிக்க தூண்டுகிறது. ஆனா அந்த அளவுக்கு வெளியே போற வாய்ப்பு கூட கிடைக்கல. நிறைய கேச்சஸ் மட்டும் தான் அந்த ஓவர்ல அதிகமாக ஆகியிருக்கிறது. அந்த வகையில பிரேஸ்வெல் அவர்கள் 10 ஓவர் வீசி 28 ரன்னை கொடுத்து 4 விக்கெட்டை எடுத்திருக்கிறாரு. இது ரொம்ப அதிசயமான விஷயம் தான். அதுவும் இல்லாம இந்த சுழல் பந்துக்கு
அந்த கிரவுண்ட் ராவல்பிண்டி பாகிஸ்தான் கிரவுண்ட் வந்து ஏதுவாக இருக்கிறது. ஆகையினாலதான் அந்த ஸ்பின்னர்ஸ் ஓவர்ல எல்லாருமே காலியாகி இருக்கிறாங்க. அந்த வகையில சாண்டனர் ஸ்பின்னர் தான், பிலிப்ஸும் ஸ்பின்னர் தான், இங்க பிரேஸ்வெல்லும் ஸ்பின்னர் தான். இப்படி இருக்கிற பட்சத்துல முதல்ல நஜ்முல் சாண்டோ ஹுசைன் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ஓபனிங் வந்திருக்காரு. அவர் தரப்புல கேப்டன்ன்ற பட்சத்துல நாம நிறைய வாய் விட்டு இருக்கிறோம், எந்த டீமா இருந்தாலும் நம்ம முறியடிப்போம் அப்படின்லாம் சொல்லி இருக்கிறோம். ஆகையினால நாம தான் சிறப்பா ஆடணுன்றதுக்காக அவர் மட்டும் 77 ரன்களை 112 பால்கள்ல அடித்திருக்கிறார். அந்த வகையில நிறைய பேர் கூட பார்ட்னர்ஷிப் அமைச்சிருக்கிறாரு. யாரு? ஜேக்கர் அலி 7வது விக்கெட்ல இறங்கிய ஜேக்கர் அலி கூட 45 ரன் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் அமைத்ததுனாலதான் இவ்வளவு தூரம் எடுத்துக்கொண்டு போனது. அந்த வகையில முதலில் இறங்கிய டன்ஷித் ஹாசன் நல்ல ஒரு தொடக்கம், யாருக்கும் சாண்டோக்கும் டன்ஷித் ஹாசனுக்கும் நல்ல ஒரு தொடக்கமாக இருந்தது. ஆனா பிரேசில் போவரனுடைய ஸ்பின்ல சுழல மாட்டிக்கிட்டு இந்த டன்ஷித் ஹாசன் 24 ரன்கள்ல அவுட் ஆகி இருப்பாரு. அடுத்து வந்த மெஹதி ஹாசன் மிஷ் 13 ரன்கள்ல வெளியேறிப்பாரு. சோ அந்த வகையில தொடர்ந்து விக்கெட்டுகள் சரிவை கொண்டு போய்கொண்டே இருக்கிறது. யாருமே நிலைச்சு நிக்கல. முஷ்பிகர் ரஹ்மான் கூட நிக்கல, மஹ்மதுல்லாவும் நிற்கல. இப்படி இருக்கும் பொழுது நாம எப்படிடா சமாளிக்கிறதுன்னு அந்த கேப்டன் சாண்டோ மட்டும் உள்ள இருக்கிறாரு. நன்றாகவே ஆடிக்கொண்டிருக்கிறார். 9 பவுண்டரிகளை அடித்திருக்கிறார். 77 ரன்கள். ஜேக்கர் அலியுடன் பார்ட்னர்ஷிப் போட்டு ஓரளவுக்கு ரன்களை 9 விக்கெட்டுக்கு 236 என்ற நேர்த்தியான இலக்கை வந்து கொடுத்திருக்கிறாங்க. இப்பொழுது நியூசிலாந்து வந்து 237 அடிச்சா வெற்றி. சரிப்பா, டஸ்கின் வந்து ஓவர் போட வந்தாரு, எப்படியாவது வெற்றி பெற்று விடலாம். ஏன்னா பங்காளி நாடு ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பாகிஸ்தான் ரசிகர்களும் உற்று நோக்குகிறார்கள். எப்படியாவது நம்ம அணி வந்து செமிஃபைனலுக்கு போனா கூட போதும், அதுக்கப்புறம் ஃபைனல் அப்பாற்பட்ட விஷயம். ஏன்னா ஆட்டத்தை பார்ப்பதற்கும் சுவாரஸ்யமாக இருப்பதற்கும் சொந்த அணி, நடத்தும் அணி அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் அந்த எண்ணமே வரும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஐசிசிக்கும் வருமானம் வராது. பாகிஸ்தான் கிட்ட அடுத்த முறை வந்து நீங்க நடத்துங்க, எதனா ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் நடத்துங்கன்னு சொல்றதுக்கு கூட தகுதி இருக்காது. அந்த வகையில் இதற்கு முன்னால் வந்து நியூசிலாந்து வந்து பாகிஸ்தான்ல ஒரு ட்ரை சீரிஸ் விளையாடினாங்க. சவுத் ஆப்பிரிக்காவும் நியூசிலாந்து விளையாடிதால் அவங்களுக்கு ஏதுவாக இருக்கிறது. நீங்க பாருங்களேன், அடுத்தடுத்து வந்து ஏசியன் டீம் கூடவே மேட்சஸ் போட்டிருக்காங்க நியூசிலாந்து அணி. அப்படி இருக்கும்பொழுது அவர்களுக்கு இந்த இடம் வந்து ஸ்பின்னுக்கு தான் நல்ல தகுதியா இருக்குதுன்னு தெரிஞ்சு 5 ஸ்பின்னரை உள்ள யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த வகையில தான் இந்த மேட்சுகள் எல்லாம் குறிப்பிட்ட ஒரு இலக்கில முடிச்சு தள்ளிடுறாங்க நியூசிலாந்துக்காரங்க. இப்படி இருக்கும்பொழுது ஃபைனல் மேட்ச், அதாவது லாஸ்ட் லீக் வந்து பாத்தீங்கன்னா நமக்கும் நியூசிலாந்துக்கு தான் அது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா ரெண்டுமே திறமை வாய்ந்த அணி. அப்படி இருக்கும்போது நாம நியூசிலாந்தை தோற்கடிப்புமா இல்ல நியூசிலாந்து நம்மள தோற்கடிக்குமான்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அந்த வகையில தொடர்ந்து பேட்டிங் இறங்கின இந்த நியூசிலாந்து அணியினுடைய வில் ஹெங், இவர் 0 ரன்னுக்கு அவுட் ஆகி இருந்தாரு. ஒரு ஓவருக்கு 0 ரன், 1 விக்கெட். இந்த சூழ்நிலையில தான் டஸ்கின் பயங்கரமா ஓவரை போட்டாரு. அந்த வகையில் அவர் வெளியே போன உடனே முன்னாள் கேப்டன் கேல் வில்லியம்சன், பொறுமையினுடைய சிகரம், சிரிப்பினுடைய ஒரு முகம் தான் அது. அப்படி இருக்கும்போது அவராவது நல்லா ஆடுவாருன்னு பார்த்தா 5 ரன்ல வெளியேறி இருப்பாரு. 15 ரன்னுக்கெல்லாம் 2 விக்கெட் விழுந்திருக்கும். 2 விக்கெட் விழுந்துருச்சு, 237 அடுக்கணுமே. இப்ப இந்த 2 விக்கெட் விழுந்ததுனால இலக்க நெட்டுறது ரொம்ப கடினமா இருக்கும் நினைச்சா அந்த இடத்துல கான்வேவும் ஒரு பக்கம் ரச்சின் ரவீந்திராவும் ஜோடி சேர்ந்தாங்க. ஜோடி சேர்ந்து ஓரளவுக்கு குறிப்பிட்ட ஒரு பார்ட்னர்ஷிப் 57 வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு நம்முடைய அந்த கான்வே வந்து அவுட் ஆகி இருப்பாரு, கேட்ச் அவுட் ஆகியிருப்பாரு. அப்படி அவுட் ஆகும்போது 3வது விக்கெட்டும் விழுந்து விட்டது. இனி சிக்கல் வந்து அதிகமாக இருக்கிறது. ஆனா ரச்சின் ரவீந்திராவுக்கு அந்த பயமே கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 112 ரன்களை 105 பால்கள் அடித்திருப்பாரு. 12 4களை குவித்திருப்பார். இந்த வகையில ஒரு சாதனையும் முறியடிச்சிருக்கிறாரு. ஆகையினாலதான் இவெல்லாம் மனுஷனே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. உலக கோப்பையினுடைய டெபியூ மேட்ச்லயும் சாம்பியன்ஸ் டிராஃபியினுடைய டெபியூ மேட்ச்லயும் ஒரு பக்கம் சதத்தை நிறைவு செய்தவர் இவர் மட்டுமே ஆவார். அந்த வகையில நியூசிலாந்து தரப்புல ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல 4 சதங்களை வைத்துக் கொண்டு முன்னிலையில் வகிக்கிறார். 2வது இடத்துல 3 சதம் அடித்து வைத்திருக்கக்கூடியவர் வில்லியம்சன் தான். இப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு சின்ன பையன் யங் ஏஜ்ல இருக்கக்கூடியவர் 4 சதத்தையுமே ஐசிசி டோர்னமெண்ட்ல தான் அடிச்சிருக்கிறார். அதுவே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். அந்த வகையில ரச்சின் ரவீந்திரா அவர்கள் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அதிரடியான ஒரு ஆட்டத்தை ஆடி, ஏன்னா சிஎஸ்கே பிளேயர் வேறல, எப்படியும் டோனி கிட்ட நிறைய ஐடியா எல்லாம் கத்துக்கிட்டு வந்திருப்பாரு. அந்த வகையில தான் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. எல்லா அணி கூட போகும்போது அந்த கேப்டன் சொல்ற விஷயம், பயிற்சியாளர் சொல்ற விஷயம் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு அவங்க எல்லாம் எப்படி பிளான் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வெளிப்படுத்தி இருப்பாங்க. நீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க திறமையை வெளிப்படுத்துவாங்களா இந்த ஐபிஎல் டீம்லனா? நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் வெளிப்படுத்த மாட்டாங்க. அந்த வகையில தான் வருண் சக்கரவர்த்தி கூட பிராக்டிஸ் பண்ணும்போதே தான் எப்படி போட போறேன், நான் எப்படி பண்ண போறேன்றத மேட்ச்ல மட்டும்தான் டைரக்டா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரே தவிர பயிற்சி பண்ணும்போது எந்த ஒரு பிளேயருக்கும் தான் பண்ண போறதை வெளிப்படுத்தவே மாட்டாராம். இதை ரோஹித் சர்மா தன்னுடைய பேட்டியிலே சொல்லியிருப்பார். அந்த வகையில தான் இந்த ரச்சின் ரவீந்திரா நிறைய பிளேயர்ஸ் எல்லாருமே தற்காப்புக்காக தங்களுடைய ஆட்டத்தை வெளிப்படுத்தாம நிறைய ஐபிஎல் இந்த உள்ளூர் போட்டிகள்லாம் காட்ட மாட்டாங்க ஃபாரின் பிளேயர்ஸ். அப்படி இருக்கும்போது தான் அவங்களால வேர்ல்டு கப் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரீச் பண்ண முடியும். அதுல முற்றிலுமாக சொல்லணும்னா இந்த ஆஸ்திரேலியாக்காரனுங்க அந்த வேலையை நிறைய பண்ணுவானுங்க. ஐபிஎல்ல மேக்ஸ்வெல் ஆடவே மாட்டாங்க.
மாட்டாரு, ஆனா வேர்ல்டு கப்ல சூப்பரா ஆடுவார். இப்படிதான் வந்து கடந்து வந்திருக்காங்க அவங்க வேர்ல்டு கப் வரைக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல ரச்சின் ரவீந்திரா கூட ஜோடி சேர்ந்தவர் தான் டாம் லாதம். சூப்பரான பிளேயருங்க. நல்ல கிளாசிக்கா ஒரு ஆட்டத்தை ஆடி 55 ரன்களை அடித்து இவரும் அவரும் பார்ட்னர்ஷிப் போட்டு அடுத்து ஒரு விக்கெட்டை வந்து இழந்துடுறாரு நம்முடைய டாம் லாதம். அப்படி இழந்த உடனே பிரேஸ்வெல் இருக்கிறாங்க, பிலிப்ஸ் இருக்கிறாங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து ஆட்டத்தை வந்து நேர்த்தியா முடிச்சிட்டு ஒரு பக்கம் கைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இதன் மூலமாக நியூசிலாந்தும் இந்தியா வந்து செமிஃபைனலுக்கு போயிட்டாங்க. இப்ப பாகிஸ்தான் வெளியாயிருச்சு. வாடா மாப்பிள்ள 2 பேரும் வெளியே போலான்ற மாதிரி பங்காளியும் சேர்ந்து பங்களாதேஷும் பாகிஸ்தானும் வீட்டுக்கு போற ஒரு சூழ்நிலை வந்தது. வீடு அங்கேயே தான் இருக்கு பாகிஸ்தான்ல. அதனால அவங்க எல்லாம் தொலைவாலாம் போக தேவையில்ல. அந்த வகையில அவங்க தோத்துட்டு வெளியேறிட்டாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, நடத்தும் அணி சாம்பியன்ஸ் டிராஃபில உள்ள இல்ல. இதுக்கப்புறம் இந்த மேட்சை பார்ப்பதற்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கும் சொல்லிட்டு பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு தெரியாது. ஏன்னா வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியல. அவர்களுக்கு மிகுந்த ஆர்வம் என்ன தெரியுமா, இந்த போட்டியில ஜெயிச்சுட்டா நமக்கு ஒரு தன்மானம் கிடைக்கும். ஆல்ரெடி பொருளாதாரத்துல வலுவிழந்து இருக்கக்கூடிய ஒரு நாடு, புதிய பிரதமர் வேற இருக்கிறாங்க. நிறைய வந்து கெடுக்குபடியான ஒரு முடிவுகள்லாம் இந்தியாவுக்கு எதிராக எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு இந்த வெற்றி வந்து ரொம்ப சிம்ம சொப்பனமாக இருக்கும், ரொம்ப ஒரு திமிராக இருக்கும்னு சொல்லிட்டு தான் அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா இந்த வகையில அவங்கள லீக்ல விட்டே வெளியே அனுப்பியிருக்கோம். அதுலயும் முற்றிலுமாக அதை அனுப்பக்கூடிய தருணத்துல இந்தியா இருந்ததுதான் அங்க பெருமைக்குரிய விஷயம். அந்த போட்டி கூட நாடு முழுக்க திரையிடப்பட்டது. அதுல விராட் கோலியினுடைய சதத்தை 2 நாட்டில் உள்ள ரசிகர்களும் கொண்டாடி தீர்த்தார்கள். பாகிஸ்தான் தோத்துருச்சுன்னு பாகிஸ்தான் ரசிகர்கள் யாருமே வந்து விராட் கோலி சதம் அடிச்சிட்டாரு அதை கேவலமெல்லாம் பார்க்கல, ரொம்ப கொண்டாடி ஒவ்வொருவருடன் மகிழ்ச்சியாக ஒரு பக்கம் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த வகையில விளையாட்டிற்கு உறவின் மூலமாக பகை இதெல்லாம் வளர்க்க கூடாது, அன்பின் பாலமாக தான் இந்த விளையாட்டு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஒரு விராட் கோலியினுடைய சதம் அமைந்திருக்கிறது. அந்த வகையில விராட் என்ற ஒரு மனிதனால் 2 நாடுகளுக்கிடையே ஒரு உறவும் பூத்து இருக்கிறது. நாங்க ஃபேன்ஸா இருக்கிறோம், விராட் கோலிக்கு 18 நம்பர் போட்டிருக்காங்க பாகிஸ்தானுடைய பச்சை கலர் டிரெஸ்ல. அப்படி இருக்கும்போது அது புத்துணர்வாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் இங்கிருந்து கமெண்ட் அடிச்சிருக்காங்க. ஆகையினால நியூசிலாந்து பங்களாதேஷ் மேட்சுக்கு இடையில பல சுவாரஸ்யங்கள் நடந்து, இந்த நடந்த சுவாரஸ்யங்களால் பாகிஸ்தான் வெளியேற்றப்பட்டது, பங்களாதேஷும் வெளியேற்றப்பட்டது. இப்ப குரூப் பி ல ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் செமிஃபைனல் மோதுற மாதிரி ஒரு நிலைமை. அப்படி இருக்கும்போது இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியாவுடன் பல பகைகள் இருக்கிறது. நம்ம 50 ஓவர் வேர்ல்டு கப்லயே ஃபைனல்ல தோத்திருப்போம். கமின்ஸ் என்ற ஒரு ஆள் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, இங்க இருக்கக்கூடிய அத்தனை கோடி ஜனங்களை நம்ம சைலண்ட் ஆக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி கப்பு மேல தூக்கி காலை போட்டிருப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது அந்த கப்பு தகுதியான இடத்துல தான் போயிட்டு சேரணுன்றதுக்காக இந்தியா ஜெயிச்சே ஆகணும். அதை வந்து பொக்கிஷமா பார்க்கக்கூடிய நபர்கள் இந்திய ஆட்கள் தான். ஆனா ஆஸ்திரேலியாக்காரனுங்க அப்படி பார்க்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த போட்டியில நமக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் அரையிறுதியில அந்த வாய்ப்பு அமையணும். நாம முதல் இடத்துல இருந்தோம்னா 2வது இடத்துல குரூப் பி இருக்கிறவங்களுக்கு கூட மோதுவோம். அதே மாதிரி 2வது இடத்துல இருந்தோம்னா குரூப் பி ல முதல் இடத்துல இருக்கவங்க கூட நாம மோதுவோம். அப்படி இருக்கிற பட்சத்துல நமக்கு ஆஸ்திரேலியா தான் வரணும்னு சொல்லிட்டு யார் யாருக்கெல்லாம் எண்ணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.